நம்மளோட வீட்டு கரண்ட் வந்து ஏசி தான். ஏசி கரண்ட் தான் வருது. பட் நம்ம வந்து லேப்டாப்பு, மொபைல் எல்லாமே வந்து சார்ஜ் பண்றோம். அதுல வந்து டிசில தான் வந்து சார்ஜ் ஆகுது. அது வந்து எப்படி? அப்ப அந்த இடத்துல படக்குன்னு ஏசிலேருந்து டிசியா எப்படி ஆகுது? இதுக்கு வந்து டயோடு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏசிலேருந்து டிசியா வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து எப்படி இருக்கும்னா, அதில பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் வந்து நமக்கு இருக்கும். டிசில பார்த்தீங்கன்னா, நமக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்காது. எய்தர் அது பாசிட்டிவா இருக்கும், இல்லன்னா வந்து நெகட்டிவா தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டயோடு வந்து ரியல் வேர்ல்டா இப்போ எப்படி வந்து அப்படி இதாகுது அப்படின்னா, சோலார் பேனலில் வந்து டயோடு ஒர்க் ஆகுது. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ டயோடில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அது வந்து ஒரு யூனி டைரக்ஷனல் டிவைஸ். ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அது ஃபார்வர்டு டைரக்ஷனில் தான். ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து நமக்கு ஃப்ளோ இருக்காது. ஸ்டாப்பாக தான் வந்து இருக்கும். ஸோ அதோட வேவ் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணும்போது, ஸோ ஏசியில் வந்து நமக்கு பாசிட்டிவ் சைக்கிள் இருக்குது, நெகட்டிவ் சைக்கிள் இருக்குது. அப்போ அந்த இதை டிசியாக கன்வெர்ட் பண்ணும்போது யூனி டைரக்ஷனலுங்கிறனால ஃபார்வேர்டு மட்டும்தான் இதை அலோவ் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் மட்டும் நமக்கு வர்ற மாதிரி ஒரு பல்சேட்டிங் டிசி வந்து கிடைக்கும். இன்னும் வந்து கண்டினியூஸ் டிசி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 4 டயோட்ஸ் யூஸ் பண்ணி பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் கண்டினியூஸாக வந்து அந்த டிசி வந்து எடுத்துக்கலாம். ஆனாலும் அதுலேயும் கொஞ்சம் ரிப்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ரிப்பிள்ஸ்னால் என்னென்னு வந்து தெரியும்ல, கொஞ்சம் அது ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறது. இந்த இமேஜ் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது தான். அப்போ அந்த இடத்துல கெப்பாசிட்டர்ஸ் வைக்கும்போது அது ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு ஸ்மூத்தான டிசியை வந்து கொடுக்கும். ஸோ ரியல் வேர்ல்டில் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சார்ஜர் மாதிரி இதில், 2 பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனலில் வந்து டே டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, பேனல் வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அது சம் டைப் ஆஃப் இதை வந்து பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணுது. அப்போ அது வந்து என்ன நடக்குதுன்னா, அங்கே ஃபார்வேர்டு தான் நடக்குது, ஃபார்வேர்டு பயஸ் தான் நடக்குது பேனல் டு பேட்ரி டே டைமில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நைட் டைம் என்ன ஆகுதுன்னா, பேனலில் நமக்கு 0 வோல்ட் இல்லை 1 வோல்ட்டு தான். நைட் டைமில் சன்லைட் இல்லாதனால பேனலில் நமக்கு எந்த விதமான வோல்ட்டும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு பேட்டரியிலேருந்து திரும்ப பேனலுக்கு வர பார்க்கும். ஸோ அங்கே நம்ம வந்து டயோடு யூஸ் பண்ணுவோம். டயோடு யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து பிளாக் ஆயிரும். ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து நடக்காது இல்லையா? ஸோ அதனால நமக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து டயோடு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து டயோடுனா என்ன, டயோடு வந்து என்ன மாதிரி ரியல் வேர்ல்டில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.